பேசுகிறோம். கார்த்திகேயன், என்ன சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது கூட்டணிகளில் இயல்பாக நடக்கக்கூடிய நேரம் தான் பார்க்க வேண்டியிருக்கா? இப்போ திமுகவிலையும் இந்த சூழலை இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற இடத்துல இருந்து அந்த கூட்டணி கட்சிகள் அணுகுதா, எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்கான கூட்டணி மற்ற விஷயங்கள்லாம் இல்லை அவ்வளோ டைஸியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸே நினைத்தாலும் கூட அவர்கள் வந்து ஒரு நேஷனல் லெவல் ஃபார்மேஷன் இன் இந்தியா பிளாக், ஆமாம், அதை விட்டுட்டு திமுக அதை இடதுசாரிகள் விசிக இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழலை காங்கிரஸும் கிடையாது. திமுகவை அதை விரும்புவது திமுகவும் இல்லை. அப்போ இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நேஷனல் கம்பல்ஷன். அது ஒரு தமிழ்நாட்டில் வந்து சில தொகுதிகள் செட் ஆகலைன்றக்காக இல்லை சில எண்ணிக்கையில் 1-2 குறையுதுன்றக்காக மாற்றத்துக்கெல்லாம் உட்படுத்த முடியாது. அவர்கள் விரும்பினாலும் கூட அதிமுகவோடு போவதற்கான வாய்ப்புகள்ன்றது இல்லை. அவங்க அதிக எண்ணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா செய்திகள் நிறைய வர எண்ணிக்கை இல்லை. என்னன்னா நீங்கள் தேசிய அளவில் வந்து அதாவது இதுவரைக்கும் வந்து பேசப்படக்கூடிய செய்திகளா தகவல்களா கிசுகிசுக்களாக தான் இருந்தது. இன்னைக்கு வெளிப்படையா ஒரு இன்விடேஷன் மாதிரி அதிமுக கொடுக்குது. இல்லை இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி கால் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தொலைபேசியில் பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று கசிய விட்டு அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக ஏஐசிசிலேருந்து அதுக்கு ஒரு மறுப்பை தெரிவித்தாங்க, ஒரு அறிக்கை விட்டாங்க. ஸோ இந்த பிளாயை வந்து அதிமுக தொடர்ந்து பல மாதங்களாக கையாண்டுட்டு இருக்கு. காங்கிரஸோடு நாங்கள் தொடர்பில் இருக்கோம், காங்கிரஸ் வந்து திமுக கழட்டி விட்டுரும், இல்லை இந்தியா கூட்டணியெல்லாம் உருவாவதற்கு முன்பே இதெல்லாம் நடக்கும். அப்போ இது வந்து அதிமுகவோட யுக்தி நண்பர்கள் எல்லோருக்குமே இங்கே தெரிஞ்சது தான். அதிமுக வந்து அந்த இந்தியா பிளாக் உடஞ்சு சில கட்சிகள் இங்கே வருன்ற எதிர்பார்ப்புல இருக்கு. அது நடக்கிறது இல்லை. அது யதார்த்தம் என்னன்னா அவர்களுக்கு தேசிய ஒரு கம்பல்ஷன், ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இந்த கூட்டணியோட போகணுன்றது. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. அவர்களே நினைத்தாலும் கூட வந்து அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு நீங்க இன்ஃபேக்ட் அதை உறுதி செய்யறது தான் வந்து சிபிஐ முத்தரசனும் சரி சிபிஎம் பாலகிருஷ்ணனும் சொல்றாங்க. கே பாலகிருஷ்ணன் இன்ஃபேக்ட் நீங்க பேசின விஷயத்தை வெளிப்படையாவே உடைச்சிட்டாரு. எங்களுக்கு வந்து 2 சீட்டுகள் தான் முடியும், ஏன்னா புதிதாக கட்சிகள்லாம் வந்திருக்கு, அதனால சொல்லாத தளவுல வந்து இவங்க கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி பேரை சொல்லாம அவர் சொல்றாரு. அப்போ நீங்க இந்த இடத்துல இருந்துட்டு இதுக்கப்புறம் பின்வாங்கிட்டு இந்த கூட்டணியை விட்டு வெளியில போறதுன்றது நேஷனல் லெவல்லே வந்து இந்தியா பிளாக்கே வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணும். அதனால அதற்கான சாத்தியக்கூறு இப்ப கிடையாது. என்ன அங்க வந்து தொகுதி அல்லது எண்ணிக்கை இதுலதான் பிரச்சனை. அதுல வந்து என்னன்னா இப்ப மதிமுக இருக்கு, என்னன்னா அவங்க ராஜ்யசபா கேட்கறாங்க, அதிகாரப்பூர்வமா வந்து அதை வந்து அக்ரிமெண்ட்ல போடணும்னு கேட்கறாங்க. ராஜ்யசபா போன முறை மாதிரி அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு திமுக சொல்றதா தகவல் வருது. நாங்க வந்து லோக்சபா ஒரு சீட்டு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு. அப்ப லோக்சபாவில் சிலர்கள் கேட்கக்கூடிய தொகுதி, உதாரணத்துக்கு மதிமுக கேட்கக்கூடிய தொகுதி என்பது வந்து ஒரு காங்கிரஸ் தொகுதியை கேட்பதாக செய்தி வருது. அப்ப இது ஒவ்வொருவரும் மாறி மாறி இப்ப சிபிஎம் உடைய ஒரு சீட்டை வந்து அதான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்கும்போது அவங்களாம் தான் அப்படி சொல்லணும். உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு இருக்கிற திருச்சி வந்து நேரடியாகவே வந்து வைகோ அவருடைய மகனுக்காக கேட்பதனால வந்து திருநாவுக்கரசர் பாதிக்கப்படுவார். மாற்றாக ஆல்டர்னேட் ராமநாதபுரம் வந்து கொடுக்கலாம்னு நினைக்கலாம். அது ஏற்கனவே ஐயூஎம்க்கு போயிடுச்சு. கோயம்புத்தூர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. மக்கள் நீதி மய்யம் ஒருவேளை வந்தால் ராஜ்யசபா ஒத்துக்கல அப்படின்னா அப்ப அந்த கோயம்புத்தூர் சீட் ஆல்ரெடி சிபிஎம் இருக்காங்க. அப்ப இது போல கருத்து வேறுபாடுகள் தான். அப்ப திருப்பூர் வந்து ஒருவேளை சிபிஐ கொடுக்காமல் போகலாம். அப்போ அது அந்த சூழ்நிலையில அவங்க மயிலாடுதுறை, தென்காசிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். யாருக்கு கொடுக்கிறது அந்த நாள் தள்ளி போய் என்ன தொகுதிங்கிறதையும் சேர்த்தே பேசுறதுனால தொகுதி மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் வழக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக வந்து எப்பவுமே தொகுதி உடன்படிக்கை எழுதும்போது எண்ணிக்கையோட சேர்த்து தொகுதியும் சேர்த்து தான் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த முறை மட்டும் தான் ரெண்டு பேருக்கு தான். அது முதல் 2லயும் தொகுதி சொல்லிட்டாங்க. இதுல ஏன்னா அந்த சிக்கல்கள் நிறைய இருக்கனால எல்லோ கூட்டணி கட்சி சொன்னாரு, இன்னும் அதை பேச அதனாலதான் தள்ளி போகுது. ஆனா என்னன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக இன்றைய நிலையில தலைமைப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க பாஜக ஒரு பக்கம் அந்த கட்சிகளோட வளம் என்னவோ இருக்கோ, அவருடைய செல்வாக்கு என்னவோ, அந்த சின்ன சின்ன கட்சிகளை வந்து தன் பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க. என்டியாவோ இல்ல அதிமுக கூட்டணியாக இருந்த கட்சிகள் இதுவரை பாஜக பக்கம் அப்படி போறாங்க. சின்ன கட்சிகள் அவருடைய வீச்சுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் பெரிய செல்வாக்கா இருக்கக்கூடிய பாமகவும் தேமுதிகவும் வந்து தேமுதிக பெரிய செல்வாக்கு முன்பு போல இல்ல. ஆனா பாமக கன்சிஸ்டன்டா அந்த 5% வச்சிருக்கக்கூடிய கட்சி இன்பும் வந்து ஃபென்ஸ் செட்டரா இருக்கு. அப்ப அதை தாண்டி அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு தனியா தான் இருக்கு. அப்ப இங்க வருவாங்களா யாராவது? பாமக கூட்டணி வந்துட்டாலே சில தொகுதிகள் அவங்க நல்ல ஒரு கண்டிப்பா அந்த ஒரு சூழல பாஜக மற்றும் அந்த கூட்டணியோட வந்து ஒரு வலுவான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும். இல்லைனாலும் கூட பாஜக அதிமுகன்ற கட்சிக்கு எப்பொழுதுமே கன்சிஸ்டன்டா 2 திராவிட கட்சிகளுக்குமே ஒரு 20% மேல எப்பவுமே கன்சிஸ்டன்டா ஓட் பேங்க் உண்டு. மோசமான தோல்வி 2019 ஒரு சீட் தான் ஜெயிச்சாங்க. அப்ப கூட 19.6% வச்சிருந்தாங்க. திமுக 2011 மோசமான தோல்வி அடைந்தப்ப கூட 23% இருக்கு. அப்போ இவங்களுக்கு அந்த அதுல இருந்து ரொம்ப எல்லாம் குறைஞ்சு வர மாட்டாங்க. இது பாராளுமன்ற தேர்தல்ன்றனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூரா போனாலும் கூட நீங்க பாஜக கூட்டணியை விட வீழ்ந்து வந்து ஒரு பொதுச் செயலாளராக வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தலில் வாக்கு சதவீதம் என்னங்கிற நிரூபிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குல்ல.
நிச்சயமா இருக்கு. ஆனா கலா யதார்த்தன்றது அவர் வந்து இப்ப பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்துறதோ இல்லைன்னா என்ன சொல்லி வந்து வாக்கு கேட்கறது அவர் அவங்க தான் சொல்றாங்க 2 ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு பாசிட்டிவா வரும் அப்படிங்கிறாங்க. இல்ல ஒரு மாநில உரிமை அப்படிங்கறது அழுத்தி இப்ப பேசல. இல்ல நீங்க அது சொல்லும் பொழுது நீங்க வந்து 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல 10 வருஷம் மோடி ஆட்சி அதை ஆதரிச்சிட்டு இருந்தீங்க. அவர் கேட்டார்ல சிஏஏ என்ஆர்சி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இன்ஃபேக்ட் நீங்க கூட்டணி வந்து பிரியறன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணும்போது கூட கூட்டம் போட்டு மோடி அவர்களை பிரதமராக மீண்டும் வர வேண்டும்ன்ற எங்களுக்கு மாற்று கருத்தில் நாங்க இன்னைக்கு ஆதரிக்கிறோம் தான் அதிமுக நிலைப்பாடு. அவங்க வந்து அண்ணாமலையை காரணம் காமிச்சு தான் வெளியிலே வர்றாங்க. இன்றளவும் மோடிக்கு எதிராக அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து மாற்று கருத்து இல்ல. அவரும் ஒன்னும் இவங்களை பத்தி பேசவே இல்லை. அவரும் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்கள் புகழதான். இன்ஃபேக்ட் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை பத்தி நற்சான்று கொடுக்கல என்ற ஒரே ஒரு கேள்வியை தவிர மித்தபடி வந்து அவரும் வந்து அதிமுகவோட ஓட் பேங்கை தான் எடுக்கணும்னு பாக்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் பேசும் பொழுதே நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒருவேளை விண்டோ இன்னும் ஓபிஎஸ் மேடைக்கு கூப்பிடாதற்கு கூட காரணம் ஒருவேளை இபிஎஸ் ஆப்ஷன் ஓபனா இல்ல பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூ நிச்சயமா அந்த கருத்து இருக்கு. கடைசி நிமிஷத்துல கூட வந்து இபிஎஸ் அவர்களை வளைத்து போட முடியும், இழுக்க முடியும். இபிஎஸ் அதற்கு இணங்குவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இன்றைய சூழல்ல அவர்கள் தீர்மானமா இது வந்து உறுதியா நான் இல்லன்னு பலமுறை சொல்லிட்டு 26 மைண்ட்ல வச்சுட்டு தான் வந்து இபிஎஸ் அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 24 இன்றையும் அவர்களை ஏற்றுக்கொண்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக தேமுதிகவோ 26 யோசிப்பாங்களா அல்லது அவங்க 24ஓட தான் யோசிப்பாங்களா? ஒரு கூட்டணிக்கான கணக்கு இல்ல, அவங்க 24 தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ சில மாதங்களுக்கு முன்பு கூட வந்து அன்புமணி அவர்கள் வந்து வெளிப்படையா சொன்னார் 26ல யார் வந்து பாமக தலைமையை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் நடைமுறை சாத்தியமான்றது வந்து நம்ம யோசிக்கிறோம். 5% வாக்குல கன்சிஸ்டன்டா 20 வருஷம் வைக்கிறதுல வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்னன்னா இந்த முறை வந்து டெல்லியில பாஜகவை பகைத்துக் கொள்ள அவருக்கு தயாரா இல்லை. அதே சமயம் களத்துல வந்து வலிமையான ஒரு 20% மேல வச்சிருக்கக்கூடிய கட்சியாக அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில் கூட அதிமுக தான் செல்வாக்கு. வெற்றி பெறறதுக்கான வாக்கு சதவீதத்தை அதிமுக வைத்திருக்கு தானே, பெரிய கட்சி. ஆனாலும் இன்னும் தயக்கம் இருக்கு. ஏன்னு கேட்கிறேன். சேஃப் பெட். அதுக்கு காரணம் வந்து டெல்லியில பாஜக இருக்கிறனால தான். டெல்லியில பாஜக அவர்கள் வட மாநிலங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்று ஆட்சியில் இருக்கக்கூடியது. இந்த காரணங்களை கால்குலேஷன்ஸ்ன்றது வந்து இங்க ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் அதிமுக பாமக கன்சிடரேஷன்ன்றதை தாண்டி டெல்லியில பாஜக பவர்ஃபுல்லா இருக்கு, ஆட்சியில் இருக்கு. அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவோட வெற்றிங்கிறது எல்லா கட்சியும் பார்ப்பாங்களா? நிச்சயமா இருக்கு. ஆனா நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வின்னபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்றதே அவங்க கணக்கு போடுவாங்க. இப்போ பலமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒரு பக்கம் இந்தியா பிளாக்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. டெல்லியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இல்லது ஆட்சிக்கு மீண்டும் வர்றாங்க, அவங்களோட நம்மளும் பார்ட் ஆஃப் கவர்மெண்டா இருக்கணும்னா எம்பி ஆகணும்ல. அதுக்கு அவர் வந்து அதிமுகவோடு இருந்து அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி தான். ஓகே, அதான் அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நான் வந்து சேஃப் பெட் பாஜகவோட போலாமா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த குழப்பம் தான் நீடிக்குது. அந்த குழப்பத்தில் அதுல போக அவங்க தேர்தல் வரும்போது உங்களுக்கு இயல்பாகவே வேற கன்சிடரேஷன்ஸ் வரும். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பேரங்கள் நடைபெறும் பொழுது வந்து தொகுதி இல்ல இன்னும் பல கன்சிடரேஷன்ஸ் இருக்கும். அப்ப அதுல வந்து யாரோட வந்து சேஃப் பெஸ்ட் ஆஃபர் கிடைக்குதோ அதைத்தான் வந்து கூட்டணி கட்சியில் வருவாங்க. இப்ப நீங்க கேக்குறீங்களா ஏன் காங்கிரஸ் இன்னும் முரண்டு பிடிக்குதுன்னா, அது ஒரு சீட்டோ 2 சீட்டோ தொகுதியோ இதுதான் வாய்ப்பு. கூட்டணி விட்டு போறது இல்ல. ஆனா வந்து பார்கெயின் எல்போ ரூம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் நெகோஷியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் புஷ் பண்ணா அதிமுகவோ பாஜகவோ யாரோட வந்து பெஸ்ட் பெட் இருக்கோ அதுக்கு வந்து நிச்சயம் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் லாஜிக்கலா இருக்கு. அவங்க ஆல் இந்தியா லெவல்ல ஒரு கூட்டணியா இருக்காங்க. அந்த கூட்டணியை முடிச்சிட்டு போறதுங்கிறது வந்து அவங்களோட அடிப்படை இதே பிரச்சனையா உள்ள கம்ப்ளீட்டா டீஸ்டபிளைஸ் ஆயிடும். ரைட், ஓகே, பேசலாம். அக்னேஸ்வரன் இல்ல ஒரே ஒரு இது இடையில ஒண்ணே ஒரு திருப்பி அந்த சிம்பலை பத்தி சொன்னாரு. ஏப்ரல் 2023ல சிம்பலை வந்து ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கறோம்னு தான் எலெக்ஷன் கமிஷன் சப்மிட்டே பண்ணாங்க கோர்ட்ல. அவங்க சொன்னது வந்து சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் அதர் கேஸ். ஆனா இப்போ அவங்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லி தான் சொன்னாங்க. இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறது அவங்க புரிதல். சார் அவர் சொல்ற பேசணும். நான் சொல்றேன் இங்க வச்சிருக்கேன், நீங்க ரிலே பண்ணி என்ன வச்சிருக்கீங்க? லகரி சொன்னது பிரதான கேஸினுடைய வழக்கு தீர்ப்பு வரைக்கும் ரிகார்ட்ல தான் எடுத்துக்க முடியுமே தவிர அதே ரிகார்ட்ல கோஆர்டினேட்டர் ஸ்டில் வச்சிருக்காங்க. 14 பார்ட்டி இந்தியாவுல ரீசன் அமெண்ட்மென்ட் மாத்திரம் எடுத்துட்டாங்க. இதுல கோஆர்டினேட்டர்ன்றது அப்படியே இருக்கு, டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு. என்கிட்ட ரிகார்ட் இல்ல. பிப்ரவரி 28 அந்த கோர்ட் ஆர்டர், அதே போல அதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் ஹை கோர்ட் ஆர்டரை காட்டி அவங்களோட அமெண்ட்மென்ட் பைலாவை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஃபியூச்சர் கேஸ்ல வேற வந்தா மாத்திக்கிறோம். ஆனா இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் தான் வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இப்ப இவ்வளவு ஒரு பெரிய கட்சி, பிரதான எதிர்கட்சி, ஆனா ஒரு கூட்டணிக்கு இன்னும் யாரும் சேர்க்க முடியல, அவர் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டதுங்கிற ஒரு இடத்தை சொல்றாரு கார்த்திகேயன். அதை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்காரு. பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து அதிமுக வந்து தொடர் தோல்வியை சந்திச்சிச்சு.
இப்ப தோல்விக்கு பிறகு வெளியேறியதற்கு பிறகு இப்ப பாஜக என்ன நினைக்குது, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, நாம என்ன சாதாரண கட்சியா, தேசிய இருக்கோம், 19 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்க, வலிமையான ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார், கட்டுவோம், நம்மளும் ஒரு கூட்டணிகளை சின்ன சின்ன கட்சிகளா 1/2% 3/4% இருக்கிற கட்சியை பூரா ஒண்ணு சேர்த்து வா நம்ம ஒண்ணு சேர்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனால் நான் இப்ப கேட்பது, ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியை இருக்காது தேட வேண்டியது வரும் அப்படின்னா உங்கள் நிலைப்பாடு என்ன? மாநிலத்தில் தேசிய கட்சி விழுங்க நினைத்தால் இப்ப இந்தியாவில் எந்த கட்சி இருக்கக்கூடாது? அவங்க திமுக தானே சொன்னாங்க, உங்களையும் சொன்னாங்களா சார்? மாநில கட்சி எந்த கட்சியா இருந்துட்டு போட்டும் சார், திராவிட கட்சிகள் சார் இருக்கட்டும் சார். நான் இப்ப கேட்பது இவர்களுடைய நோக்கம் பாருங்களேன். மாநிலத்தில் கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம், ஆனால் மாநிலத்தில் மிக்ஸாம் புயல் வந்தால் நாம் கதவடைத்து பேசாமல் இருப்போம், பேரிடர் என்று அறிவிக்க மாட்டோம், ₹1 தர மாட்டோம். ஆனா ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அத கட்டடம் கட்டி தர மாட்டோம். என்ன காரணம்? ஜப்பான்ல இருந்து இன்னும் காசு வரல. அப்போ ஆனா ஓட்டு மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து வந்து விடும். இந்த மாயை பிம்பத்தை இவர்கள் தானே கட்டவிழ்த்து விடுறாங்க. இதுதான் ஒரு கபட நாடக அரசியலை பாரதிய ஜனதா இருமுனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ திரு அக்னேஸ்வரன்?